இவங்க காட்டுல மழை தான் போங்க, வேற லெவல் பிசினஸ். கோடை வெயில் உக்கிரத்தை காட்ட தொடங்கி இருக்கிற நிலையில சென்னையில ஆங்காங்கே உருவாகி இருக்கிற ஜூஸ் கடைகள் மக்களின் தாகத்தை தணிச்சிட்டு வருது. பதம் பார்க்கும் பங்குனி வெயில தணிக்கும் வகையில சாலையோர ஜூஸ் கடை இப்போ நிறைய ஏராளமா அமைஞ்சிருக்குது. தமிழகம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கு. பல இடங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் பதிவாகி வருவத அன்றாடம் நம்மால பார்க்க முடியுது. இந்த ஆண்டு வெயில் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் சூரியனை வசப்பாடுறது வழக்கம். ஆனா உண்மையிலேயே இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மக்களை பயத்துல ஆழ்த்தி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மக்கள் தொகை அதிகம் இருக்கிற சென்னை மாநகரில் வாகனங்களின் பெருக்கம், போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிற காரணங்களால வெப்பத்தை அதிகமாவே உணர முடியுது. இதனால வெயிலோட தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள குளிர்பானங்களை நாடிட்டு போறாங்க பொதுமக்கள். இதன் காரணமா தான் சென்னையில பெரும்பாலான தெருக்களில் தண்ணீர், கிர்னி, தர்பூசணி பழக்கடைகள், ஜூஸ் கடைகள், கரும்புச்சாறு, இளநீர் ஜூஸ், நொங்கு கடைகள் திடீரென அதிகமா உருவாயிருக்கு. பங்குனி வெயில் பல்லை காட்டிக்கிட்டு அடிக்குது என்ற வடிவேல் நகைச்சுவை போல பங்குனி மாதத்தில் சாலைகள்ல செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெயிலோட தாக்கத்துல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காகவும் தங்கள் உடலை குளுமையா வச்சுக்கிறதுக்காகவும் சாலையோட பழக்கடைகள் மற்றும் ஜூஸ் கடைகள்ல கூட்டம் நிற்பதே வெயிலின் கொடுமைக்கு சான்றா இருக்கு. ஏராளமான ஜூஸ்கள் இருந்த போதும் இளநீர் ஜூஸ் குடிப்பதற்கு மக்கள் அதிக ஆர்வம் காட்டுறதாகவும் முழுக்க முழுக்க இயற்கை பொருளான இளநீர், பாதாம் பிசின், சப்ஜா விதைகளை கொண்டு தயாரிக்கப்படுற இந்த ஜூஸ் உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பதோடு மட்டுமில்லாம சோர்வையும் நீக்குவதாகவும் இதனால் இளநீர் ஜூஸுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் பழச்சாறு விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவிக்கிறாங்க. சென்னையில வெயில் மிக கடுமையா இருக்கும் சூழல்ல பேருந்துல பயணிப்பது ரொம்பவே கடினமா இருப்பதாகவும் சாலையோரங்கள்ல இருக்கிற ஜூஸ் கடைகள் வெயிலோட தாக்கத்தை குறைக்க மிகவும் உதவியா இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க வழியில்லை போதிலும் அதன் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பழச்சாறு கடைகளே, குறிப்பா சாலையோர கடைகளே உற்ற நண்பனா இருக்கிறதே நிதர்சனமான உண்மைதான். எல்லாமே போட்டோ ஒண்ணுமே இருக்குல்ல பூரா எங்க இடத்துல பூரா அப்படியே கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி ஏதா புடிச்சோமா அவர் வந்து டிரைவரா இருக்காரு, வேலை செய்யறாரு. கார் எடுக்க போனதுக்கு டிவிஎஸ் பெட்டி குறுக்க நின்னது எடுக்க சொன்னாங்க. அவங்க ஆபாசமா பேசி கெட்ட வார்த்தையா பேசினாங்க. அதுக்கு எங்க வீட்டுக்காரர் எதுவுமே சொல்லல. எடுக்க சொன்ன குத்தத்துக்கு அந்த அம்மா மண்டையில அடிச்சு மண்டையை உடைச்சுதான் அவங்க பொண்ணு கைய வெட்டி ரத்தம் தெருவெல்லாம் ரத்தம் கிடக்குது. அருவாமனையிலே வெட்டிட்டாங்க, பாக்கு உரிக்கிற அருவாமனையில. எடுக்க சொன்ன குத்தத்துக்கு இப்படி அடிச்சு வெட்டிவிட்டாங்கன்னா எனக்கு நியாயம் கிடைக்கணும். அம்மா அடிச்ச அம்மா பேரு அருக்காணி, வெட்டினவங்க பேரு அவங்க மகள் சத்யா. பார்த்தனா பாத்துட்டு தானா நின்ன, தெருவே பாத்துதுனா.